ஸோ காய்ஸ் பிஎம்பி பார்க்க போகிறோம் பிட்னாப். ஓகேவா, பிட்னாப்போட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டாட் பிட்னாப். இது நம்ம என்ன பண்ணால் டாட் பிட்னாப்புங்க ரீப்ரசென்ட் பண்ணினா நமக்கு வந்து இங்கே நம்மளோட இமேஜ் வந்து ஸ்டோர் ஆகிறது வந்து பிட்னாப்பாக இருக்கும். ஓகேவா, ஸோ பிட்னாப் பொறுத்துக்கு இதோட ஆரிஜின் எவால்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா 90ஸ்லேயே டெவலப் பண்ணிட்டாங்க. யார் டெவலப் பண்ணால் கேட்டிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஃபார் அவங்க யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்காக. தென் இது வந்து அன்கம்ப்ரஸ்டு ஒரு சிம்பிளிஃபைடு ஒரு பிஎம்பி. தென் இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஷன் வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரன் லென்த் என்கோடிங் வெர்ஷன் 4 அண்ட் வெர்ஷன் 8. அண்ட் இதோட கலர் டெப்த் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து ஒயிட்டடாக சப்போர்ட் பண்ணும். மோனோக்ரோம் 1 பைட்லேருந்து 24 பைட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். வித் இதில் அல்ஃபா ட்ரான்ஸ்பரன்சி இருக்குது. ஸோ இப்போ இது அந்த ரீசனால் இந்த பிஎம்பிலலாம் சப்போர்ட் ஆகும். தென் இது ஒரு இண்டிபெண்டன்ட் பிஎம்பி சர்வீஸ் கொடுக்குறதுனால இது இண்டிபெண்டன்ட் தான். ஓகேவா, யார் வேணால் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், மல்டி பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அந்த ரீசனால் பிஎம்பி வந்து வைடடாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ பிஎம்பி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறையா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிட்னாப் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம பிஎம்பி மைண்ட்னாப் பார்த்துருவோம். ஸோ பிட்னாப் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா அதோட பிட்னாப்போட ஹெட்டர்ஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து ரியல் டைமாக பண்ணி காட்டிடுறேன். ஸோ யூ ஹாவ் எ பெட்டர் ஐடியா. ஓகே, ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிட்னாப் எடுத்திருக்கேன். பிட்னாப்போட ஃபைல் ஸ்ட்ரக்சர் இருக்குது, இங்கேயும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிட்னாப்போட நம்ம பார்க்கும்போது ஸோ பிட்மேப் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அதோட ஃபைல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஓகேவா, ஃபைல் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பிஎம்பியை வந்து உங்களுக்கு பிட்னாப்போட ஹெட்ரஸ் வந்து பேசிக்காக இந்த 3 இருக்கும். ஓகேவா, இந்த 3 பிட்னாப் பொறுத்த வரைக்கும் வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும் பிட்னாப்பை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆல்சோ பிட்னாப்பில் ஒரு மால் இருந்துச்சுன்னா ஈஸியாக அனலைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதோட ஹெட்டர்ஸ் ஃபைல்ஸ் போய் பார்க்கும்போது இதோட சிக்னேச்சர் இருக்கும் பிஎம்பி. தென் இதோட இதான் 42 அண்ட் 4Dங்கிறது அதோட சிக்னேச்சர் பேட்டர்ன். தென் இதோட 4 சைஸாக இருக்கும். இதோட கேரக்டர்ஸ் டேட்டா டைப்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. தென் இது வந்து ஃபைல் சைஸ் பார்த்திங்க 4 பைட்டு தான். இந்த இமேஜ் கிடையாது, இந்த சிக்னேச்சரோட பைட்டு சொல்கிறோம். ஸோ ரிசர்வ்டு ஃபீல்டு வந்து உங்களுக்கு 2 பைட்டாக உங்களுக்கு இருக்கும். தென் அதோட ஆப்செட் கோடு நமக்கு இங்கே இருக்கும், பிக்சலோட ஆப்செட் கோட். தென் இன்ஃபோ. ஸோ இந்த இன்ஃபோவில் தான் டிஐபி டிப் ஹெட்டர்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து டிப் ஹெட்டர்ஸ். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்கும் நம்ம பார்த்தோன்னா, ஓகே, இங்கே இன்ஃபோ. ஸோ இந்த இன்ஃபோ ஹெட்டர்ஸில் நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து பொதுவாக அந்த டிப் ஹெட்டர்ஸ் வந்து பிட்னாப் இன்ஃபோ ஹெட்டர்ஸ் சொல்லுவாங்க. அதுதான் இங்கே டிப்னா அதான். ஓகேவா, இந்த இன்ஃபோ ஹெட்டர்ஸ் இருக்குல்ல, இங்கே பாருங்கள், இந்த இன்ஃபோ ஹெட்டர்ஸ் வந்து இருக்கும். இது 42 பைட்ஸ் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 40 பைட்ஸு. அதோட வித்து ஹைட்டு, பிளேட்ஸு. ஸோ இந்த பிளேட்ஸுன்றது 2 பைட் மிஸ்டிபி இருக்கும். ஆர்எல்ஸ் 1 இருக்கும் நான் முன்னாடி காட்டினமே. அப்புறம் பைட் பார் கவுண்ட்ஸு. அப்புறம் இதிலே இந்த கம்ப்ரஷன் எந்த அளவுக்கு ஆயிருக்கு, அந்த இமேஜோட சைஸு, பிட்னாப்போட சைஸு, பிக்சல் பார் மீட்டர்ஸு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதே மாதிரி அதோட கலரோட பேலட்ஸ் இருக்கும். கலரோட பேலட்ஸ் எந்த அளவுக்கு அரே ஃபார்மேட்டாக ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து கலர். பொதுவாக வந்து பிஎன்ஜியும் ஜேபாக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இமேஜ் எக்ஸ்டென்ஷனோட டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஆஃப்டராக வந்து நம்மளுக்கு இந்த கலர்ஸ் வேல்யூஸ்லாம் இருக்கும். பட் ஆனால் பிஐபி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஈஸியாக அந்த கலர் வேல்யூஸ் முன்னாடி பார்க்க முடியும். இது வந்து ஒரு அரே ஃபார்மேட்டாக ஸ்ட்ரக்சராக இருக்கும் பார்க்க முடியும். இதிலே அது கலர் கொடுத்துருவாங்க, என்னென்ன கலர்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ அது போய் பார்த்தோன்னா நமக்கு அது ஃபுல் வேல்யூஸாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா அதோட வேல்யூஸ் உங்களுக்கு ஈஸியாகவே இங்கேயே அனலைஸ் பண்ணிடலாம் த்ரூ த 101 எடிட்டர் வச்சு, 101 எடிட்டர் வச்சு நம்மளுக்கு ஈஸியாக எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷனல் கலர் மாஸ்கிங் இருக்கும். இதோட பிஐபி பிட் ஃபீல்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, அப்புறம் இதோட பிக்சல் டேட்டாஸ்லாம் எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும் கேட்டிங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் பி ஆஃப் கோட்னு இருக்கும். ஸோ இங்கே பிக்சலோட டேட்டாஸ் எல்லாமே எங்கே இருக்குன்னா இதெல்லாம் இருக்கும், பிக்சலோட டேட்டாஸ் வேல்யூஸ்லாம். ஓகேவா, அப்புறம் ஸ்கேன் லைனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜ் கரெக்டாக இருக்கா, அதோட பேடிங் பவுண்ட்ரிஸ்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணுறதுக்காக. அந்த இமேஜ்னால் இப்போ இந்த இமேஜ்னால் இந்த அலைன்மெண்ட் இந்த ஃபார்மேட்லாம் இருக்கணும்னு அந்த பவுண்ட்ரி ஒன்று இருக்கும். ஸோ தீஸ் பவுண்ட்ரிஸ், இந்த பவுண்ட்ரி கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு.
தென் இதோட ஃபார்மெட் வந்து எப்படி இருக்குன்னு கரெக்டாக இருக்கா பார்க்குறதுக்கு. அப்புறம் ஐசிசி கலர்ஸ் ப்ரொஃபைலுக்குள்ள அந்த கலர் ப்ரொஃபைல் ஐசிசி ப்ரொஃபைல் கலர் ஸ்பேசிங் கன்வர்ஷன் நடக்கும். ஆர்பிஜி டு சிஎம்ஐ கலர் மாடல்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா, இந்த கலர் மாடல்ஸ் என்ன பண்ணுன்னா மேட்ரிக்ஸ் லெவலில் நமக்கு ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ இன்புட் ஃபீல்டில் நம்ம கொடுக்குறோம்ல, இந்த 1 2 3 ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு லைன் இந்த கலர் எடுத்துக்கிறேன். இந்த கலர் எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு தனித்தனியாக வேல்யூஸ் இருக்கும். நான் இங்கே காட்டுறேன். ஸோ இதோட கலர்ஸ், இந்த கலருக்குள்ளே கலர் அண்ட் கலர்ஸ் ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் இருக்கும். நான் எங்கே வேறு எங்கேயாச்சும் ஒரு ஃபீல்டுக்கு போய்க்கிறேன். ஓகே, இதோட வேரியபிள் போய்ப்போம், ஜம்ப் டு டெம்ப்ளேட் வேரியபிள். ஸோ இதோட வேல்யூஸ்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ இது சிஒய்எம் மாடல் சொல்லுவோம்ல, அந்த சிஎம்ஒய்கே இந்த மாடல் இங்கே ப்ரெசென்ட் ஆகும். ஓகேவா, ஸோ சி செயின், அப்புறம் மெஜெண்டினா, எல்லோ, கே எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. ஸோ இந்த மாதிரி கலர் மாடல்ஸ் மிக்ஸ் ஆகி நமக்கு இந்த கலர் மாடல்லனா ஆக்சுவலாக அந்த கலர் மாடலில் ஒர்க் ஆகும் எதுலானா அந்த பிட்மேப்பில். ஓகேவா, ஸோ இது என்ன பண்ணால் எவ்ரி கலரும் பார்த்திங்கன்னா ஒரு 3D வெக்டார் ஸ்பேஸ் தான் ஃபார்மேட்டாக இருக்கும். 3x3 ஃபார்மேஷனில் ஐசிசி அந்த எப்படி நம்ம ஜேபேக்லேருந்து பார்த்தோம்ல ட்ரான்ஸ்மிஷன்ஸ், அதே மாதிரி இங்கேயும் நடக்கும். தென் இதுலேயே இந்த கலர் ப்ரொஃபைல் ஐசிசிலாம் பார்த்திங்கன்னா மெட்டாடேட்டாஸ்லேருந்து, ஆனால் ஓப்பனாக சொல்ல போனால் இதில் கொஞ்சம் மெட்டாடேட்டா தான் நம்ம தேடி அலையிற மாதிரி இருக்கும். அனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றதில் கூட மெட்டாடேட்டானா இங்கே தான் அப்படி தான் இருக்குன்ட்டு இருக்கும். ஸோ இதில் அப்படி பார்க்க முடியாது. ஸோ ஒரு ஃபைல் முடியும்னா எண்ட் ஹெட்டர் ஃபைல்ஸ் இருக்கும். அதோட கம்பர்ஷன் டைப் பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் நோ கம்பர்ஷன், மோஸ்ட் ஆஃப் காமன் ரா டேட்டாவாக ரா இமேஜாக இருக்கும், இல்லைனா என்கோட நடந்திருக்கும். அது 4 வெர்ஷனாக இருக்கும், இல்லைனா 8 வெர்ஷனாக இருக்கும். அப்புறம் பிட்னா அப்போ ஜென்ரேஷன் ஃப்ளோ இந்த மாதிரினா இருக்கும். இது குவான்டைசேஷன் பிக்சல்ஸ் இன்டென்சிட்டி பண்ணிவிட்டு 2D அரேவாக உங்களுக்கு ஈச் பிக்சல்ஸ் கொடுக்கும் பேலட்டில் ஓகேவா. ஸோ தென் உங்களோட பிக்சல் ஃபார்மேட் இந்த மாதிரினா இருக்கும். 1 பைட்னா மோனோக்ரோம் மட்டும் இருக்கும், 4 பைட்னா 60 பேலட்ஸ் இருக்கும், 8 பிட்னா 256 இருக்கும். இந்த மாதிரி உங்களோட இமேஜ் இப்படி தான் இருக்கும் ஒரு பேசிக்காக. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இன்சைடில் இருக்கிற ஒரு இமேஜோட ஸ்ட்ரக்சர்ஸு, இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இப்படி தான் இருக்கும். தென் இங்கே அஃப்டோனின்னு ஒன்று இருக்குது. இந்த அஃப்டோனி எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் இந்த இமேஜ் காட்டுறேன், இந்த இமேஜ் காட்டும் போல உங்களுக்கு ஜூம் பண்ண போல திட்டாக ஒன்று இருக்கும், ஒரு புள்ளி டாட்ஸாக இருக்கும். அதெல்லாம் பிக்சல் கிடையாது, கித்தரிங் சொல்லுவாங்க. ஓகேவா, தித்தரிங்னா என்னென்னா ஒரு நான் சொல்கிறேன் உங்களுக்கு போக புரியும் நான் என்ன எடுக்கிறேன்ட்டு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஜேபேக்கில் மட்டும் இந்த அஃப்டோனியம் மெத்தட்ஸ் ஒர்க் ஆகாது. அது போல் பிஐபி, பிட்மேப்பு, டிஃப்பு, பிஎன்ஜியில் எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ இதை நான் காமனாக எடுக்கிறேன். இதே யூஸ் கேஜஸ்னால் எல்லா இமேஜ்லேயும் அப்ளிகேபிள் ஆகும், எக்ஸ்பெக்டது ஜேபேக்கை தவிர. ஓகேவா, ஸோ ஏன் பிஐபி நான் யூஸ் பண்ணுறேன், பிஐபியில் நான் இருக்கிறேன், இது ரா டேட்டாவாக பிக்சல் ஸ்டோர் பண்ணுறதுனா அந்த ஒரு ரீசன் தான். ஓகேவா, ஸோ அஃப்டோனினா என்ன, அஃப்டோனினா பார்த்திங்கன்னா அஃப்டோன். ஓகேவா, அது பேர்னா அஃப்டோனிங், ஐஎன்ஜி சேர்த்திங்கன்னா அஃப்டோனிங்னு வரும். ஸோ இது என்ன பண்ணுது கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிரிண்டிங் ப்ராசஸ் பண்ணுது. வாட் பிரிண்டிங் ப்ராசஸ், என்ன ப்ராசஸ் கேட்டிங்கன்னா பைனரி. நம்மளாட்டி பைனரியை பிரிண்ட் பண்ண முடியுமா, ஒரு அது ஐ மீன் 0s 1s இல்லாமல் ஹேண்ட் காப்பியாக நீங்கள் பிரிண்ட் பண்ண முடியுமா. நம்ம எல்லாமே சாஃப்ட் காப்பியாக சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸில் நம்மளாட்டி பார்க்குறோம். ஹார்ட் காப்பியாக உங்கள்கிட்ட ஒரு பைனரியை பிரிண்ட் பண்ண முடியுமா. சாஃப்ட் காப்பியில் பைனரி உங்களுக்கு பிரிண்ட் பண்ண சொன்னால் நீங்கள் பிரிண்ட் பண்ணிவிடுவீங்க எதுவாக வேணாலும். ஓகேவா, பட் ஆனால் நீங்கள் ஒரு ஹார்ட் காப்பியாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு இட் யூஸ்டு டு அஃப்டோன். ஓகேவா, ஸோ ஆஃப்டோன் இருக்கிற பைனரி ப்ராசஸிங்னு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல ஆன் இருக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல இங்க்கு ஸ்டோர் ஆகும். ஓகேவா, ஒரு டாட் ஸ்டோர் ஆகும், இங்க் இருக்கும் பேக்ரவுண்டில், இல்லைனா 0வாக இருக்கும். ஒன்றும் இல்லை, இது ஆக்சுவலாக அந்த ஆஃப்டோன்னா என்ன கேட்டிங்கன்னா இந்த பிரிண்டரு, இந்த பிரிண்டரு அப்புறம் ஃப்ளெக்ஸு, அப்புறம் கார்டு, விசிட்டிங் கார்டு இந்த மாதிரி அடிக்கிறாங்கல்ல, ஸோ அந்த இடத்துல ஸ்டோர் ஆகிற ட்ரான்ஸ்ஃபர். ப்ரோ அதே அப்புறம் இங்கே எடுக்கிறீங்க அப்படி கேட்டால் கிடையாது. இது இமேஜ் ப்ராசஸிங்கில் வர கான்செப்ட். இமேஜ் ப்ராசஸில் நமக்கு ஒரு இமேஜில் கித்தரிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ ஒரு பேசிக் அஃப்டோனிங் தெரிஞ்சிட்டானா நம்மளுக்கு அஃப்டோனில் டிஜிட்டல் அஃப்டோனிங் இருக்குது, அது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கிளாசிஃபைஸ் கேஸ். இந்த இமேஜ் பாருங்கள், இந்த இமேஜ் பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு அஃப்டோன் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, ஸோ இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அஃப்டோனியம் பார்த்தோன்னா இது எல்லாமே டாட்ஸ் தான்.
டிஐபி சொல்லுவாங்க. டிஐபினா டாட்ஸ் பேர் இன்ச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு டிஸ்பிளேல வந்து ரெசல்யூஷன்ஸ்லாம் இருக்குல்ல, ஹவு மெனி பிக்சல்ஸ் வந்து கிராப் பண்ண முடியும் அப்படி சொல்லுவாங்க. டிஐபி நீங்கள் ஒரு ஒரு டிவிலாம் வாங்க போகிறீங்க, ஒரு மானிட்டர் வாங்க போகிறீங்கன்னா டிஐபினா கேளுங்க. டிஐபி கேட்டாவே ஓகே தம்பியை கொஞ்சம் விவரமான ஆளுன்னு கொஞ்சம் நினைப்பாங்க. ஸோ எவ்வளோ பிக்சல் வந்து அந்த ரெசல்யூஷன் வந்து கேப்சர் பண்ண முடியும், கிளாரிட்டியாக இருக்கும், ஷார்ப்னஸாக இருக்கும் அப்படின்ட்டு டாட் பேர் இன்ச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதுதான் இங்கே வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன்ஸ் ஆஃப் டாட்ஸ் வந்து கிரியேட் இல்லஸ்ட்ரேஷன். இந்த பேட்டர்ன் ஆஃப் டாட்ஸ் கிரியேட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ். டூ வந்து பார்த்திங்கன்னா எல்ஐபினா லைன் ஆஃப் டாட் பேர் இன்ச். ஓகேவா? ஸோ டாட் பேர் இன்ச் அதான் பேர் இன்ச்சுன்னு சொல்லுவாங்க. லைன் ஆஃப் டாட் பேர் இன்ச்சுன்னு சொல்லுவாங்க எல்ஐபினா. ஸோ இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன் பேஸ் பண்ணி அந்த டாட்ஸ் வந்து ஆர்டராக இருக்கா, ரோலிங்காக இருக்கா பார்க்கறதுக்காக இது பார்ப்பாங்க. ஸோ இது வந்து ஏரியா ஆஃப் டாட் கவரேஜ் பர் யூனிட்னு நம்ம பிரிச்சுப்பாங்க இந்த மாதிரி. ஓகேவா? அந்த டாட் பர்சன்டேஜை வந்து இந்த ஏரியாவில் எந்த அளவுக்கு யூனிட் வந்து கவர் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. ஸோ இது வந்து ஆஃப்டோனில் வந்து ஸ்கொயர் டாட்ஸ் இருக்குது, சிமெட்ரிக்கல் டாட்ஸ் இருக்குது, ஏசிமெட்ரிக்கல் டாட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஆஃப்டோன் வந்து 2-3 ஆஃப்டோன் வந்து ப்ரெசென்ட் ஆகுது உங்கள் பிஹைண்ட் த ஸ்க்ரீன். இந்த பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா இந்த மாதிரினா இருக்கும். டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ஷேட்ஸ் வந்து கிவ் எ கலர்ஸ். இந்த ஆஃப்டோன் எப்படி வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இருக்குது, இந்த ஆங்கிள்ஸ் என்ன ப்ரெசென்ட் பண்ணும் ஆக்சுவலாக கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்மளுக்கு டு ப்ரொவைட் த கலர்ஸ். மெஜென்டினா, பிளாக், செயின், எல்லோ. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் ப்ரொவைட் பண்ணும். தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபைன் ஒன்று இருக்குது. ஃபைன்னா சுப்பீரியர் ஃபைன், மீடியம் அண்டு கோர்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்க போனால் இதில் வந்து கிளாசிக்கல் ஸ்க்ரீனிங்னு ஒன்று இருக்கும், ஸ்டோமேஸ்டிக் ஸ்க்ரீனிங்க்கும் இருக்கும். ஸோ இந்த கன்வர்ஷன் ஆஃப் ஸ்க்ரீனிங் அந்த இமேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அந்த இமேஜ் ஜூம் பண்ணி பார்க்கும்போது அந்த டாட் பேர் இன்ச்சில் ஒரு எப்படி சொல்கிற ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி ஒரு 10x மைக்ரோஸ்கோப்பில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸ்டோமேஸ்டிக் ஸ்க்ரீனிங் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதேமாதிரி ஒரு ராவாக ஒரு பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாட் பேர் இன்ச்சஸ் தான் இருக்கும். ஸோ இது காமனாக எங்கெங்கெல்லாம் யூசேஜ் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா ஹெச்டி ஸ்க்ரீனிங்கில் சாம்பா டாட், ஃப்ளெக்ஸ் டாட்ஸு, ஸ்கொயர் டாட்ஸ், ஸ்கொயர் ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த டோன் வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. இந்த டோன் வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் ஆஃப் டோன்ஸ் இருக்குது. கிரேஸ், அதாவது ஆர்டர் கிரெயின், ஃப்ளோட், ஸ்டெபியன், ஜாவிரிஸ், இந்த மாதிரி நிறைய டோன்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஃப்ளோயிட் ஸ்ட்ரைபன்னா நம்ம அதிகமாக பார்ப்போம். ஃப்ளோயிட் இந்த ஸ்ட்ரைபனுக்குள்ள இதுதான் அதிகமாக பார்ப்போம். இந்த ஃப்ளோயிட் ஸ்ட்ரைபன்னா தித்தரிங் சொல்லுவோம். இந்த தித்தரிங்னா நம்ம பார்க்குற இந்த விசிபிளாக இருக்கிற இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜ் நீங்கள் பார்க்கணும்னா டைனி டாட்ஸாக ஒரு மாதிரியாக இருக்கும். திட்டு புள்ளியாக ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ இது ராஸ்டர் இமேஜ் ஃபார்மேட்னால இந்த மாதிரி அந்த கர்வ்ஸ்லாம் ராஸ்டர் ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த இதெல்லாம் இந்த ராஸ்டர்ஸ் வரும். இதுவே ஒரு விக்டர் ஃபார்மேட்டில் இந்த மாதிரி நீங்கள் பார்க்க முடியாது. ஓகே. ஸோ இது என்ன பண்ணால் உங்களுக்கு கித்தரிங் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு த்ரெட்டு வந்து பேரலைஸாக அவங்க பிரிச்சுக்கும். அவங்களோட சிஸ்டம் வந்து பேரலைஸாக பிரிச்சுட்டு பின்னாடி ஒரு இமேஜ் நடக்கிற ப்ராசஸ். ஸோ அதோட ஹோப் பேரலைசேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அது வந்து 1D கான்வர்சேஷன் ஃபில்டர் அவுட்டாக நமக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. எப்படி ஒரு ஜேபேக்கு பிஎன்ஜிக்கு இருக்கும் அதேமாதிரி இதுலேயும் நிறையா இருக்குது. ஸோ நான் சொல்கிறேன். ஸோ இந்த டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங் போகிறதுக்கு லூமினேட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணால் த்ரெஷ்ஹோல்டு கொடுத்து அவங்களுக்கு எண்ட் ஆஃப் டே ஆஃப் டோனிங்காக அந்த மாதிரி காட்டும். அதில் வந்து இடையில வந்து மேட்ரிக்ஸ் நடக்கும் இந்த மாதிரி. ஸோ இதான் ஒரு பேசிக்காக நடக்கிற விஷயம் ஆஃப்டோனில். இதில் வந்து டிஜிட்டல் ஆஃப்டோனி அப்படி பார்த்தா நவடேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டோன் பொறுத்துக்கு இந்த டெக்னிக் வந்து அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியல், பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி இல்லைனா பப்ளிக்ஸ் இண்டஸ்ட்ரி இல்லைனா அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பட் இது வந்து நம்ம டிஜிட்டல் ஆஃப்டோனிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற காமனாக இருக்கிற ஒரு இமேஜ் ப்ராசஸிங்லாம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மேஜராக 3 மெத்தட்ஸ் காமனாக இருக்குது. ஓகேவா? பேட்டர்னிங் அண்ட் கித்தரிங் அந்த எரர் டிஃப்யூஷன் சொல்லுவாங்க ஒரு இமேஜ் ப்ராசஸிங்கை பொறுத்தவரைக்கும். ஸோ இது எல்லாமே டிஜிட்டல் ப்ராசஸிங். டிஜிட்டல் ஆஃப்டோனிங்னா பீஸ் ஆஃப் ஸ்கொயர் இருக்கும், ஆஃப்டோன்னா ஸ்கொயர் இருக்கும், சர்க்கிள் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு இமேஜ்னு எடுத்துகிட்டா எப்போவும் போல் ஜேபேக்கில் நடக்கிற மாதிரி கான்ட்ரேஷன்ஸ் நடக்கும். குவான்டைஸ் டேபிள் நடத்துக்கப்புறம் பேட்டர்ன் அட்ரஸ் நடக்கும். ஸோ அது பேட்டர்ன் அட்ரஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் இமேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஒரு டிஜிட்டல் இமேஜ் ஆஃப்டோனிங் ஒரு பிரிண்டர்ஸில் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம்ல அந்த மாதிரி இந்த மாதிரினா ஃபார்மேஷனில் இருக்கும். ஒரு பிரிண்டரில் நடக்கிற விஷயம். ஸோ இன்னும் நம்ம சொல்ல போனால் இது இமேஜ் ப்ராசஸிங் நடக்கும். ஒரு இன்புட்டோட இமேஜ் ஃபீல்டு இப்படின்னா இருக்கும், அது ரிப்பீட்டட் கித்தரிங் மேட்ரிக்ஸாக நடக்கும். அவுட்புட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு த்ரெஷ்ஹோல்டு இந்த மாதிரினா நடக்கும் ஒரு இன்புட் இமேஜில். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப்
கித்தரிங் இமேஜஸ் ப்ராசஸிங் இருக்குது, ஒரிஜினல் இமேஜ் ரேண்டம் கித்தரிங், ஆர்டர் கித்தரிங், எரர் டிஃபியூஷன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்ஃபேக்ட் இது வந்து உங்களோட மேட்ரிக்ஸ் லேப்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஆர்டர்னால் இந்த சட்டன் இந்த வேல்யூஸில் மட்டும் நீங்கள் வந்து பண்ணணும், இப்படிலாம் பண்ணணும் நீங்கள் சொல்லலாம். இப்போ இந்த இமேஜ் பார்த்தோம்னா இப்படி திட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதோட இது உங்களுக்கு புரிதானத்தில் இந்த இடம்லாம் பாருங்கள், இந்த சைட்லாம். ஸோ அதேமாதிரி இங்கேயும் பாருங்கள். ஸோ அதுதான் நம்ம இப்போ ஒரு இமேஜில் பார்த்தோம்னா அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் பார்த்தோம். ஸோ இந்த டிஸ்பிளே கிரே ஸ்கேல்னு இருக்கும், அதோட டிவைஸ் ஒரு டிவைஸ்க்கும் வேறு மாதிரி உங்களுக்கு மாறும். ஸோ அது வந்து ஃப்ளட் அவுட் பேட்டர்ன் சொல்லுவாங்க, பேட்டர்ன் கித்தரிங்னு சொல்லுவோம்ல, அந்த பேட்டர்ன் கித்தரிங்கும் ஃப்ளோயிட் ஸ்டேபர்னும் இருக்கும். ஸோ ஒரு இமேஜில் பார்க்கும்போது இந்த மாதிரினா இருக்கும் நம்ம பார்க்குறது. இதுவே பிரிண்டிங் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம், ஒரு பிரிண்டர் சைடெலாம் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு பிரிண்டடான இமேஜ்லாம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரிஜினல் இமேஜ் பொறுத்தவரைக்கும் சம் கால்குலேஷன்லாம் இருக்குது, இந்த கிரேஸ்கல் த்ரெஷ்ஹோல்டு அதோட கால்குலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த பேத்தாலஜிக்கல் கேஸ் ஸ்டடீஸ்லாம் இருக்குது, அந்த ஸ்டடீஸில் அந்த மாதிரி அந்த ஃபார்முலேஷன்ஸ்லாம் இருக்குது, எப்படி நடக்கும்ட்டு எரர் டிஃபியூஷனுக்கு. ஸோ அந்த எரர் டிஃபியூஷன்ஸ்லாம் இந்த மாதிரி இந்த ஒரிஜினல் இமேஜ் இந்த மாதிரி ஆகி ஃபைனலாக உங்களுக்கு ரீப்ரொடியூஸ் ஆகிறது இந்த ட்ரூ கலராக. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? நான் வந்து டெப்த்தாக உங்களுக்கு ஷேர் பண்ணல, ஜஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன் நான் 2 பாஸ். ஓகேவா? ஏன்னா இது நான் டெப்த்தாக எடுக்கணும்னா மேட்ரிக்ஸ் லேபில் வச்சுனா நான் நல்லா எடுக்க முடியும், மேத் லேபில் வச்சுனா நான் எடுக்கணும். பட் ஆனால் அது எடுத்தோன்னா இமேஜ் ப்ராசஸிங் கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் 20 ஹவர்ஸ் போய்டும் அது. ஸோ நம்ம ஜஸ்ட்டு என்ன நடக்குது, ஒரு இமேஜில் நடக்கிற இன்சைடில் ப்ராசஸ் மட்டும் தான் தெரிஞ்சுக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஆஃப்டோனிங் மெத்தட், டிஜிட்டல் ஆஃப்டோனிங். ஸோ நம்மளுக்கு பேசிக்காக எப்படி நடக்கும் ஒரு பட் ஆனால் இது வந்து அதிகமாக நடக்காது. ஆஃப்டோனிங் சம் கேஸஸில் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகேவா? பிட்னாப்பில் நடக்க சான்சஸ் இருக்குது. இந்த ஷேட்ஸ்லாம் இருக்குல்ல, இமேஜோட ஷேட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் இந்த பேட்டர்ன் ஆஃப் டாட்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி இந்த மோனோக்ரோம்னு எடுத்துக்கிட்டாவே அங்கேயும் இந்த ஆஃப்டோன் இந்த இமேஜ் வந்து பிட்னாப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி இந்த மோனோக்ரோம் பைட்ஸ்னு இந்த பிட்னாப்ஸ்னு எடுத்துக்கிட்டாவே நம்மளுக்கு வந்து ஆஃப்டோன் மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கு அந்த இமேஜ்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ பிட்னாப்னு எடுத்துக்கிட்டால் திருப்பி அந்த ஃபைல் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துக்கிட்டா ஃபைல் ஹெட்டர், டிப் ஹெட்டர், எக்ஸ்ட்ரா பைட்ஸ் மாஸ்க் இருக்கும், கலர் பேலட்ஸ் இருக்கும், கேப், இது வந்து இந்த ஸ்ட்ரக்சர் அலைன்மெண்ட் பண்ணுறதுக்காக பிக்சல் அரே நம்ம பார்த்தோம்ல அது இருக்கும், ஐசிசி ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ பேசிக்காக இதுதான். இங்கேயும் பார்ப்போம் இந்த பிட்னாப் ஸ்ட்ரக்சர்ஸ். இது வந்து வெர்ஷன் 5th வெர்ஷனோட ஹெட்டரு. ஸோ இதோட சிக்னேச்சர், அந்த ஃபைல் சைஸ் இருக்கும், ரிசர்வ்டு இருக்கும், ஆப்செட் கோட், அந்த பிக்சல் அரே இருக்குல்ல நம்ம பார்த்தோம்ல, இது ஆக்சுவலாக உடம்பு சரியில்லை, ஸோ அதான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு ஃபீல் ஆகும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி. ஓகே, இந்த ரிசர்வ்டு நான் காட்டினேன், இது எல்லாமே இப்படி தான் இருக்கும். அப்புறம் பிக்சலோட அரே டேட்டா டைப்ஸ் எங்கே இருக்கும்ன்ட்டு உங்களுக்கு இங்கே காட்டும். தென் உங்களுக்கு டிஐபி டிப் ஹெட்டர்ஸ் இருக்கும். அதில் வந்து முன்னாடி நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா அதே கான்செப்ட் தான். நான் இப்போ ஜஸ்ட்டு ஓவர்வியூவாக சொல்கிறேன். இந்த இமேஜோட வித்து, ஹைட்டு, அந்த பிளேட்ஸு, இந்த கம்ப்ரஷன் இமேஜு, அப்புறம் அந்த எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் வந்து இந்த பிக்சலோட பெர் மீட்டர் வந்து இன்ச்சஸ் இருக்கும், கலர் டேபிள் இருக்கும். ஸோ இது சேனல்ஸ் இருக்கும். சேனல்ஸ்னால் நம்ம எதை சொல்கிறோன்னா இதெல்லாம் சேனல்ஸை ப்ரெசென்ட் ஆகும். ரெட், ப்ளூ, க்ரீன் சொல்கிறோம்ல, இது எல்லாமே சேனல் தான். சேனல்ஸ் இருக்கும். தென் அதோட கேமா இருக்கும், ஐசிசி இருக்கும், ஐசிசி ப்ரொஃபைல் இருக்கும், கலர் டேபிள் இருக்கும். ஸோ ஒரு இமேஜோட அந்த பிட்னாப் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரினா அந்த பிக்சல்ஸ் வந்து அரேவ் ஆகிருக்கும். அந்த பிக்சல்ஸ் அந்த கேப்புங்கிறது இந்த ஆப்ஷனல்னால் முக்காசி இடத்துல இருக்காது, பிட்னாப்பில் இந்த மாதிரினா இருக்கும். ஸோ அந்த கம்பரிசன் ஃபைல்ஸ் வந்து ரன்லைன் என்கோடிங் இப்படி தான் இருக்கும். ஸோ டிஐபி ஹெட்டர்ஸ், இந்த டிஐபி வெர்ஷன் ஹெட்டர் வந்து இப்படி தான் இருக்கும். இது நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. இருந்தாலும் ஒரு பேசிக்காக ஒரு பிட்னாப்பில் நடக்கிற ப்ராசஸ். இன்னொன்று வந்து இது பிட்னாப் பொறுத்தவரைக்கும் பிட்னாப் ஃபீல்டு சொல்லுவாங்க. பிட்னாப் ஃபீல்டுனால் ஒன்றும் இல்லை, இதில் வந்து இந்த ஃபீல்டில் பொறுத்தவரைக்கும் அந்த அல்ஃபா மாஸ்க்கு, ரெட் மாஸ்க்கு, க்ரீன் மாஸ்க்குன்னு இந்த இமேஜோட மாஸ்கஸ்லாம் இருக்கும். அப்புறம் சாம்பிள் லென்த்து கொடுத்து சேனல் மெம்பர்ஷிப்னு கொடுத்து என்ன பண்ணியிருப்பானோன்னா அல்ஃபா, க்ரீன், ரெட், ப்ளூ, க்ரீன் இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்னு ஒன்று இருக்கும். அது வந்து நன் கேட்டகரியில் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி RGBAXன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பிட்னாப் ஃபீல்டு மெக்கானிசம் சொல்லுவாங்க. 32 பைட் இது இருக்குமா தெரியலையே. பிட்னாப் ஃபீல்டு மெக்கானிசம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. ஓகே, இல்லை. ஸோ இந்த மாதிரினா ஒரு பிட்னாப் ஃபீல்டு வந்து உங்களுக்கு இப்படி தான் ஒர்க் ஆகும்.
சரி ஓகே. ஸோ இந்த ரன் லென்த் என்கோடிங் எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்ட்டு நம்ம ஒரு வியூ பார்த்துட்டு வந்துடும். அந்த அப்புறம் கித்தரிங் எப்படி ஒர்க் ஆகுது அதையும் பார்த்துருவோம். இது நம்மலாம் பார்த்தாச்சு கித்தரிங். ஓகே, இது ஒன்று அந்த டிஜிட்டல் கித்தரிங் எப்படி ஒர்க் ஆகுது உங்களுக்கு காட்டுறதுக்காக. தென் இதெல்லாம் சம் டூல்ஸ், இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அந்த ரன் லென்த் என்கோடிங் அந்த எப்படி ஒர்க் ஆகுது, அந்த அஃப்மேன் கோடிங் இருக்குல்ல, அதுதான் இந்த ரன் லென்த் என்கோடிங் நம்ம சொல்லுவோம் சொல்லப்போனால். ஸோ அதேனா ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், ப்ரீவியஸ் செக்ஷன்ஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுட்டு. ஒரு இமேஜ் கம்ப்ரெஷன் நம்ம ஆல்சோ நம்ம பார்த்துருப்போம். இமேஜ் கம்ப்ரெஷனில் எப்படி இந்த அந்த குவான்டேஷன் எப்படி நடக்குது, அப்புறம் அதர் ஸ்டஃப் நம்ம பார்த்துருப்போம். ஒரு பேசிக் ஐடியா இதுவும் நம்ம பார்த்துருப்போம். அந்த டிசிடி குவான்டேஷன்ஸ் அந்த இதெல்லாம் எப்படி நடக்குது நம்ம பார்த்துருப்போம். ஓகே, நான் வந்து இது டேரெக்டாக இந்த கித்தரிங் இமேஜுக்கு வந்து போடுறேன். ஓகே, இது வந்து அதர் சப்போர்ட் ஆகலை. ஓகே, இது சப்போர்ட் ஆகலை. நம்ம இதை பிட்னா பண்ணிட்டும் போடணும் அவசியம் இல்லை, எது வேணால் போடலாம். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நார்மலாக பார்க்கும்போது ஓகே ஒரு இமேஜ் ஓகேவா. பட் க்ளோஸ் டு பார்க்கும்போது கித்தரிங் இப்படி தான் இருக்கும் ஓகேவா. நான் வந்து ஃபால்ஸாக சொல்ல, ஐ மீன் எப்படின்னா சம் கேஸஸில் மட்டும் உங்களுக்கு டிஜிட்டல்லேயே உங்களுக்கு கித்தரிங் நடக்க சான்சஸ் இருக்குது ஓகேவா. ஃபுல்லாக வந்து டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸ்லேருந்து கித்தரிங் நடக்குமா கேட்டால் கிடையாது. இல்லை சம் அல்காரிதம்ஸ்லாம் நிறையா அல்காரிதம்ஸ்லாம் இருக்குது. இந்த அல்காரிதம்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி அந்த கித்தரிங்கோட இது வேரியேஷன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக ஓகேவா. ஸோ அதே மாதிரி அதோட கலர் பேலட்ஸ் என்னென்ன கலர் பேலட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு இங்கேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன கலர் பேலட்ஸ் இருக்குது, அதோட ஹிஸ்டோகிராம்ஸ் இங்கேயே தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இது வந்து இங்கேயே ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் இது பார்க்கும்போதே. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து எப்படி ஒரு பிட்னாப்பில் ஒரு பேலோட் ரெடி பண்ணலான்னு சொல்கிறேன். ஸோ ஐ ஹாவ் எ C# ஃபைல் .NET ஃப்ரேம்வொர்க்கில் டெவலப் பண்ணது. நான் டெவலப் பண்ணல, வேறு ஒரு ஆத்தர் டெவலப் பண்ணது. ஓகே, ஸோ எகைன் நான் சொல்கிறேன், என்னோடய மெட்டாஸ்ப்ளாய்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க, இல்லைனா புரியாது. ஸோ நான் ஸ்டில் கொடுத்துட்டு என்னோடய பேலோட் வந்து payload.txt என்ட்ரு கொடுத்துக்கிறேன். வேலிட் ஆப்ரேஷன் -p. ஓகே, நோ ப்ராப்ளம். எல்ஸ் நான் வந்து என்னோடய ஐபி வந்து கரெக்டாக கொடுக்கல. நான் என்ன பண்ணிக்கிறேன், எகெயின் நான் என்னோடய ஐபி வந்து நான் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இந்த payload.txt நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். எஸ், வேதர் நான் இப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். remove.-force payload.txt. ஓகே, இட்ஸ் என்னோட ஐபி அட்ரஸ் I grab to my IP. எல்ஓஸில் வந்து நான் என்னோடய ஐபி கொடுக்கணும். இங்கே வந்து எல்போர்ட் நீங்கள் கொடுத்துங்க. எல்போர்ட் L-port 9999. ஓகே, ஐ திங்க் நம்மளோட இதுனா தப்பு. இங்கே வந்து எல்ஹோஸ்ட் வந்து கேப்ஸில் கொடுக்கணும் எல்லாமே டிஃபால்ட்டாக. எல்ஹோஸ்ட் ஓகே, இங்கே எல்போர்ட் கேப்ஸில் கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஆப்ரேட்டர்ஸ் மேபி தப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எல்போர்ட் இங்கே ஆர்கிடெக்ட். ஸோ ஆர்கிடெக்ட் நான் வந்து எடுத்துடுறேன், ஒன்றும் தேவைப்படாது. ஜஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் நான் எடுத்துகிறேன். பிளாட்ஃபார்ம் தேவை கிடையாது, ஜஸ்ட்டு நான் இப்படி சிம்பிளிஃபைடாக நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, ஹேவ் எ பேலோட். ஸோ இப்போ நான் வியூ பண்ணி பார்க்குறேன். வியூ பேலோட். ஸோ இது வந்து வச்சுப்போம். பேலோடு வந்து நம்ம கேட் பண்ணி பார்ப்போம். கேட் டாட் ஓகே. ஸோ நான் பேலோட் .txt அப்படின்னு நான் கொடுக்குறேன்.
வி ஹாவ் த பேலோட். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணோம், grip பண்ணி அதை வந்து வெறும் ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றணும். ஓகேவா? ஸ்ட்ரிங்காக மாற்ற முடியலன்னா அந்த பேலோட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ பேலோட் நம்ம வந்து எம்எஸ் ஆஃப் கன்சோல், we have get to console. Okay, we have the strings contain the string, we get it to strings எடுத்தாச்சு. அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா எம்எஸ் ஆஃப் நம்மள யூஸ் மல்டி ஹேண்டிலர். இப்போ தம்பி என்னப்பா இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறேன்? யூஸ் மல்டி ஹேண்டிலர் செட் பேலோட். அவங்க பண்ணதை அப்படியே நீங்கள் கொடுங்க. ஓகேவா? ஓகே, செட் எல்வோஸ்ட். ஓகே, யூஸ்வலாக ரன் கொடுத்துருவோம். ஓகே, வி செக்ஷன் ஆல்சோ ஸ்டார்டட். தென் நான் என்னோட என்பி டாட் பேஷ் என்பி டாட் எஸ்ஹெச் மேக் -மேக் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பிட்னாப் மேக் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீஸாக இருந்துச்சுன்னா அதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸ்டில் யூ ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் மேபி வர வாய்ப்பு இருக்குது. கிடையாது, test.bmp test.bmp. ஓகே, நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மேக் பிஎம்பி மெட்டர்பிரிட்டர். நம்மளோட ஸ்ட்ரிங்ஸை வந்து இப்போ அந்த பேரோட கொடுக்கணும். சாரி, ஓகே, இப்போ எவ்ரிதிங் ஃபைன். ஸோ லெட்ஸ் ஓகே ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இது இல்லை. ஸோ லெட்ஸ் ஸ்டார்டட் விஷ் ஐ ஹாவ் எ பேலோட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட பேலோட எந்த இடத்துல என்ன நடத்துறோம்னா நம்மளுக்கு ஹெட்டோட்ஸ் அந்த ஹெட்ரஸ்லேருந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டைன்மெண்ட் பேலோடு பைட், இதுதான் அவங்களோட பைட்ஸ் வந்து அவங்களோட பேலோடு. ஸோ அந்த பேலோடில் இருக்கிற விஷயங்கள், ஸோ இது எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து நான் இப்போ காப்பி பண்ணி இது ப்ளேஸ் பண்ணுறேன். இது ஹோல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே பேஸ்ட் ஆகும், அதனால கீழே ஆகிட்டு அதை விட்டுருங்க. ஸோ இங்கே பாருங்கள் இந்த எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட பேலோடு. எது நம்மளோட பேலோடு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இதுதான் நம்மளோட பேலோடு. அந்த எம்எஸ் ஆஃப் கன்சோலில் இருக்கிற பேலோடு இது தான். ஓகே, ஐ ஹேவ் பட் யா. ஸோ இதான் நம்மளோட பேலோடு. ஸோ இந்த பேலோடு வந்து பார்த்திங்கன்னா பிக்சலாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து எப்படி எக்ஸிக்யூட் நீங்கள் டேரெக்டாக பேஸ்ட் பண்ணிங்கன்னா எக்ஸிக்யூட் கனெக்ஷன் வருமா கேட்டிங்கன்னா கிடையாது. இது வேறு மாதிரி இந்த பேலோடு வந்து நம்ம ட்ரிகர் பண்ணும். பட் அதை நான் ட்ரிகர் பண்ண அஃபென்சிவாக போயிடும். ஏன்னா ஸ்டில் இது வந்து இப்போயும் ஒர்க் ஆகுது. அதனால் நான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். அது ஜஸ்ட் நீங்கள் ரிசர்ச் அவுட் எப்படி அதை பேலோடு ட்ரிகர் பண்ணலாம், என்னென்ன வழிகள் இருக்கிறது அப்படி நீங்கள் யூ ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ரிசர்ச் பண்ணும்போது யூ ஹேவ் பெட்டர் ரிசல்ட். ஸோ அனதர் விஷயம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எப்படி ஒரு ஹீப் பேஸ் பண்ணி நம்ம எப்படி பேஸ்ட் பண்ணலாம், ஐ மீன் ஒரு ஹீப் பேலோடு இருக்குது, அதாவது ஸ்ப்ரே ஹீப் எப்படி ஒரு பிட்மேப்பில் ஓவர்ஃப்ளோ பண்ணலாம் அப்படின்னு நான் அங்கேயும் நான் காட்டுறேன். ஸோ இட் இஸ் ரூபி லாங்குவேஜ். ஸோ அது பிட் அண்ட் ஹைட் அது வந்து
ஆர்குமெண்ட்டாக நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அது நான் பாஸ் பண்ணல, வேற ஒருத்தர் ரிட்டன் பை பார்த்துங்க. ஸோ சைடும் பார்த்துங்க, இவர் தான் பர்மிஷன்ஸ். ஸோ அதோட எண்ட் ஆஃப் இஃப் அண்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் முடிச்சிருக்கு. இது வந்து ரூபி ஃபைலுங்கிறதுனால. ஸோ தென் அந்த இமேஜோட சைஸ், அந்த பிக்சல்ஸ், ரோஸ் அண்டு நம்மளுக்கு எங்கே ஓவர்ஃப்ளோ நடக்கும் அப்படி கேட்டிங்கன்னா அந்த ஹெட்ரஸ்லாம். ஸோ இந்த ஹெட்ரஸ் சைஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக ஆகிட்டே இருக்கும். ஐ விஷ் டு ரன் சாரி பிட்னாப். பிட்னாப் நீங்கள் சாதாரணமாக போட்டாவே ஒரு டூல் உங்களுக்கு வரும். ஸோ இங்கேயும் யூ மஸ்ட்டு பிட்னாப்பில் வரையலாம். இந்த மாதிரியும் கூட பிட்னாப், அது பிட்னாப் இமேஜ் கிடையாது, பிட்னாப் தான். அப்படின்னா ஒரு பிக்சலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் பிட்னாப் நம்ம கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ரூபி ஃபைல் ரூபி. ஓகே, ஸோ பிகினில் பாருங்கள். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு அந்த ஃபைல்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ரூபி அந்த எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் இந்த இமேஜோட பேலோட்ஸ் வந்து கரெக்டாக இவ்வளோ அவங்க ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணது ஒரு ஓவர்ஃப்ளோ மாதிரி நடக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பிட்னாப்பில் இருக்கிற வல்லர்பிடிஸ். இப்போ நிறையா வந்துருச்சு. ஓகே, ஸோ இது தாங்க நான் பேசிக்காக சொல்ல வந்தது. ஸோ இப்போ பிட்னாப்பும் நம்ம ஓவரால் முடிச்சாச்சு. தென் நவ் வி கோ டு எஸ்விஜி, அதாவது விக்டர் பேஸ் பண்ணி ஃபேமிலி நம்ம பார்க்கலாம். அதை எப்படி நம்ம ஹேக் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்தை நம்ம எப்படி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம விக்டர் ஃபேமிலிக்கு போகலாம். விக்டர் ஃபேமிலியில் என்னென்ன பண்ணலாம், எஸ்விஜியில் எப்படி எப்படி அட்டாக்ஸ் பண்ணலாம், அடுத்தது பக் ஹண்டிங், வெப் அப்ளிகேஷன் டெஸ்டிங்னு வந்துட்டிங்கனாவே அந்த சைட்னா போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரிசோர்ஸ் வேணுன்னா மினிமம் ஒரு 10 கமாண்டாச்சும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? கிட்டப் நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிட்டப்னு நீங்கள் கமெண்ட் பண்ணாவே போகணும். இஃப் யூ ஹேவ் எனி கைண்ட் ஆஃப் டவுட்ஸ் ப்ளீஸ் நீங்கள் வந்து கூச்சமே படாமல் எவ்வளோ சில்லியாக இருந்த கேள்வியாக இருந்தாலும் கேளுங்க எனக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம். இன்கேஸ் நான் வந்து ஏதாவது தப்பாக எடுத்தால் கூட ப்ரோ இந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கீழே ரைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நானும் கற்றுக்க முடியும். என்னோடய நாலேஜும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதேமாதிரி உங்களோட நாலேஜும் எனக்கு ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ.